ஹலோ ஆல். இந்த செஷன்ல நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்க போறோம்னா, ஒரு ஹையஸ்ட் நம்பரை வந்து நம்ம எப்படி வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறது. ஒரு ஜென்ரலா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு கிராஃப் கிரியேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிராஃபை கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் ஹையஸ்ட் நம்பர் கரெக்டா, ஏன்னா வந்து 202 தான் வந்து ஹையஸ்ட் நம்பர். ஸோ இதை மட்டும் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம வந்து ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். ஸோ இது வந்து ஹையஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிப்போம் கரெக்டா. ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ திருப்பி வந்து இப்போ இது வந்து ஹையஸ்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 300 அப்படின்னா, ஸோ இந்த கலர் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை திருப்பி நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ இது வந்து ஒரு டிடிஎஸான ஜாப். இது ஒரு சின்ன ட்ரிக்கி தான். ஸோ இது எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட். ஸோ இந்த சார்ட் தான் இன்னைக்கு நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு இப்போ அசம்பிளி ஸ்கிராப் தான் வந்து நமக்கு வந்து ஹையஸ்ட்ல இருக்கு இல்லையா. அசம்பிளி ஸ்கிராப் தான் நமக்கு ஹையஸ்ட்ல இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை வந்து 118 சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்கிராப். ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நமக்கு ஹையஸ்ட் எதுவோ அது வந்து ஹைலைட் ஆயிரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி வந்து அவுட்புட் வரணும்னா நம்ம ஒரு சின்ன ஒரு ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை டெலீட் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வரோம் சரியா. டெலீட். ஸோ இதையும் நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் என்ன இருக்குங்கிறது தெரியணும். ஸோ இதனால நம்ம இங்கே இப்போ என்ன யூஸ் பண்ண போறோம்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஈக்குவல் டு இஃப் இந்த வேல்யூ ஓகே ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் இந்த எல்லா வேல்யூக்கும் சரியா. ஃபங்க்ஷன் எஃப்ஓ க்ளோஸ். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த C3 ஓகேவா இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து மேக்ஸிமம் இருந்ததுன்னா கமா. ஸோ இந்த வேல்யூவை நம்ம வந்து அப்படியே கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா என்ன, அதாவது பார்த்தீங்கன்னா வேல்யூ நாட் அவைலபிள் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டு க்ளோஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இந்த C3 இந்த ரேஞ்சுக்குள்ள மேக்ஸிமமா இருந்துச்சுன்னா அந்த C3 கொண்டு வர சொல்லியிருக்கோம். இல்லைன்னா வேல்யூ நாட் அவைலபிள்ங்கிறத கொண்டு சொல்லியிருக்கோம். என்டர். ஸோ இந்த வேல்யூ தான் வந்து ஹையஸ்ட் கரெக்டா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ இந்த எந்த வேல்யூமே வந்து ஹையஸ்ட் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம இதை வந்துட்டு ஹையஸ்ட் பண்ணிடலாம். ஒரு 250 அப்படின்னு சொல்லி ஹையஸ்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுதான் நமக்கு வந்து ஹையஸ்ட் வேல்யூ. மற்ற எல்லாமே வந்து வேல்யூ நாட் அவைலபிள்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து கிராஃபை வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். இன்சர்ட். ஸோ நம்மளுடைய காலம் சார்ட் போயாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஹெட்டிங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கிராப் டீடைல். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா நமக்கு வந்து காலம் சார்ட் வந்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 250 ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சின்ன ட்ரிக்கி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணிட்டு சீரீஸ் ஆப்ஷன்ல நம்ம இந்த சீரீஸ் ஓவர்லேப் இருக்கு இல்லையா, இந்த ஓவர்லேப்பை வந்து நம்ம வந்து 100% ஆக்கிடணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஸோ வெரி வெரி சிம்பிள். இப்போ இன்கேஸ் வந்து இதை வந்து நம்ம 300 சேஞ்ச் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து இது ஹைலைட் ஆயிரும். ஸோ இது 300 இல்லை, இது வந்து 120. ஸோ இது ஹைலைட் ஆயிரும். இப்போ இன்கேஸ் அதர்ஸில் வந்து எனக்கு வந்து 500 இருக்கு அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து ஹைலைட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து எதையுமே வந்து திருப்பி நம்ம போய் ஹைலைட் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து எது ஹையஸ்ட்டுங்கிறத நம்ம வந்து ஈஸியாக மென்ஷன் பண்ணி காட்டிடலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக வந்து இன்னும் வேறு ஏதாவது வித்தியாசமான ஒரு சார்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.